எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ரெசிபியோட ஒரு வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் என்னோடய ஒரு டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் நான் வந்து ஒரு 6:40க்கு எந்திரிச்சிட்டு ஒரு 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் சின்ன தூரம் போய் வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவேன். ஒரு 50 minutes ஆகும் வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 miles வந்து நடந்துட்டு வருவேன் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும். இது வந்து இப்போ ரெகுலராக ஒரு 1 month-ஆக வந்து இந்த வாக்கிங் ரொட்டீன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ரொட்டீன் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கு. எது வர போகுதுன்னு தெரில. அப்புறம் வந்துட்டு காலையில் வந்துட்டு நான் மேக்ஸிமம் இந்த ஆல்மண்ட் வந்து சீரியல் சாப்பிட்டேன் அப்படின்னா ஆல்மண்ட் ஊற வச்சு நான் சாப்பிட மாட்டேன். பட் அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சீரியல் சாப்பிட்ல அப்படின்னா ஆல்மண்டு முந்தின நாள் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு ஒரு 7-8 ஆல்மண்ட் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெகுலராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே சோஃபாவில் டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் போது மீனாட்சி பாப்பா வந்து அந்த டைமில் கரெக்டாக எழுந்திரிச்சு வந்துட்டா. அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு நான் வீடியோ இப்போ ரொம்ப கேப் விட்டு தான் நான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த சம்மர் லீவ் விடுறதுக்கு முன்னாடி நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, சம்மர் லீவில் வந்து பசங்களுக்கு நிறையா நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து பசங்களை வீட்டில் சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அதனால் வந்துட்டு வீடியோ சப்போஸ் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஒரு கால்வாசி வீடியோ போகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பண்ணுற அந்த இதில் வந்துட்டு நமக்கு வீடியோ எடுக்கவே தோணாது. ஸோ அந்த மாதிரியே நிறையா கேன்சல் ஆகிரும். நான் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அதையும் மீறி இந்த மாதிரி வீடியோஸ் எனக்காவது எடுத்து தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பசங்களுக்கு என்றைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதோ அன்னையிலேருந்து என்கிட்ட வந்து ரெகுலராக வீடியோ வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாட்சி அப்படியே கொஞ்சம் நேரம் சோஃபாவில் பில்லோவில் படுத்து தூங்கிட்டு இருந்தா. ஆதிரன் அப்புறம் எஞ்சி வந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் எக்கும் நம்ம அவல் இருக்கு இல்லையா, அவலில் வந்து லெமன் ரைஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, பீனட்லாம் போட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஏன்னா அது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த இது நான் பண்ணலைன்னு நினைக்கிறேன், அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதனால் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கு வந்து அவிய வச்சுட்டு அந்த எக் மேக்கர் இருக்கும் இல்லையா, எக் பாய்லர், அதில் வந்து தண்ணி ஊற்றி அவிய வச்சுட்டேன். ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த டைமர்லாம் நம்ம செட் பண்ண அவசியம் இல்லை, அதுவே தான். அது நல்லா பாயில் ஆனதும் சவுண்டு வரும், நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் வந்து அவல் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன் எடுத்து. அப்புறம் ஒரு பாத்திரம், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சிடணும், எல்லாம் சொதன்னு ஆயிடணும். அதுக்கப்புறம் கடலெண்ணெய், அதில் சீரகம், கடுகு, உளுந்து, ஒரு 1/4 கப் அளவு பீனட்டு, கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி தாளிச்சுட்டு பீனட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 1/2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு அதை நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பீனட்டு நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி போட்டால் போதும். அதையும் போட்டுட்டு, தக்காளி ரொம்ப மசின அவசியம் இல்லை, அது கொஞ்சம் முழுசாக இருந்தால் அந்த அவல் இது போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஊற வச்சு இந்த அவலை நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியை இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் ஊற வச்சாலே போதும் அந்த அவல். அதுக்கப்புறம் வந்துட்டு அவல் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் லாஸ்ட்டாக 1/2 லெமனோட ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த போஹா ரைஸ் வந்து ரெடி ஆயிரும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முந்தின நாள் வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நான் உளுந்து எல்லாமே போட்டு தான் ஊற வைப்பேன். இது எப்படி மாவு அரைக்கணும், மெஷர்மெண்ட்டு, எவ்வளோ நேரம் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை சம்பா இட்லி தக்காளி குழம்பா ஏதோ ஒரு சம்திங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது டைட்டிலே மாப்பிள்ளை சம்பா இட்லின்னு தான் வரும்.
ஸோ அந்த அந்த இது போய் பார்த்தீங்கனாலே கிளியராக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நான் அப்படியே ஊட்டி விட்டுட்டேன். கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஸ்மூதி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அவகேடோ ஸ்மூதி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனானா, 2 டேட்ஸு, அப்புறம் ஒரு ஃபுல் அவகேடோ. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஸ்மூதி குடிப்போம். அவகேடோ ஸ்மூதி எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா குடிப்பாங்க. ஸோ நானும் குடிப்பேன். அதனால் ஃபுல் அவகேடோவும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் போடுறது வந்து ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது இந்த ஸ்மூதி. ஏன்னா 2 டேட்ஸ் தான் போட்டிருக்கேன், சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஒரு பனானா தான், ஃபுல் அவகேடோ போடுறதுனால ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. பட் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சுகர் எப்போயுமே நான் போட மாட்டேன் ஸ்மூதிக்கு. ஸோ ஆல்மண்ட் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஒரு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரைவாசிக்கு மேலே வர்ற மாதிரி ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்மூதி அதிலே ஸ்மூதி ஆப்ஷன்லாம் இருக்கும், ஸ்மூதி பியூரின்னு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க அந்த மிக்ஸியில். ஸோ அதை வந்து போட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ஸ்மூதி ரெடி ஆயிடும். அப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்மூதி ஊற்றி கொடுத்துட்டு நானும் அப்படியே ஸ்மூதி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சோஃபாலே உட்காந்துருந்தோம். பட் இந்த சம்மர் ஹாலிடே பசங்களுக்கு விட்டதுக்கப்புறம் டைம் மட்டும் எப்படி போகுதுன்னே தெரில, டக்குன்னு போகுது. கொஞ்ச நேரம் நம்ம சோஃபாவில் உட்காரலான்னு உட்காருவோம், அதுக்குள்ளே லன்ச் டைம் வந்துடும். லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். லன்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பசங்கள்லாம் சாப்பிட வச்சோன்னா திடீர்னு ஈவினிங் ஆயிரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆனால் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ரொம்ப இழுக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு நல்ல விஷயம் இந்த சம்மர் ஹாலிடேயில். அப்புறம் வீக்கெண்ட் ஆனால் வெளியே போயிடுறோம் நிறையா, மேக்ஸிமம் எல்லா வீக்கெண்டுமே வெளியே போயிடுறோம் பசங்களை கூப்பிட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சம்மர் ஹாலிடே வந்து எங்களுக்கு போகுது. அப்புறம் வந்து ஒரு 11:30 போல் வந்து லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் லன்ச்சு வந்து நாங்கள் சீக்கிரமாகவே சாப்பிட்ருவோம். ஃபுட்டோட ஹேபிட்டும் நிறையா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். பட் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து அந்த இது மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏர்லி லன்ச் வந்து சாப்பிடுவாங்க, 12:30 அந்த 1 o'clock சாப்பிட்ருவாங்க. ப்ளஸ் டின்னரும் ஏர்லியாகவே சாப்பிட்ருவாங்க, 6:30 to 7 அந்த டின்னர் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நான் வந்து முன்னாடி வந்து லன்ச் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக சாப்பிடுவேன், ஒரு இதாகவே இருக்காது. இப்போ வந்து ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. ஃபுட்டு ஹேபிட் அது மாதிரி ரொம்ப வந்து பழசு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்கோம். அந்த முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அளவாகவே சமைக்கிறது, ரொம்ப மிச்சமாகாமல் அளவாகவே சமைக்கிறது, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விட்டுக்கிட்டேன் சாப்பாடு வடிக்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து பருப்பு இருக்குது பார்த்திங்களா, ஆந்திரா ஸ்டைல் பப்பு சாதம்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த இதுக்கு 3 வகையான பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லோ கலரு, அப்புறம் இன்னொரு மசூர் தால் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மசூர் தாலில் வந்து 2 தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிட்டேன். ஹாட் வாட்டர் ஊற்றி நான் வேக வச்சேன் அப்படின்னா விசில் டக்குன்னு வந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது சமையலுக்கு. அதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் புளி இருக்குது பார்த்திங்களா, புளி வந்து ஒரு 1/4 கப்பு நல்லா கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு, அதுவும் டக்குன்னு கொதிச்சிரும். ஸோ ஊற வச்சு இந்த ரைஸை எடுத்து போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அந்த ரைஸ் அவ்வளோதான், அது டக்குன்னு வெந்துடும். நான் இப்போ அரிசி போட்டிருக்கேன் இல்லையா, அடுத்து ஒரு 20 minutes 1/4 மணி நேரத்தில் வந்து ரைஸ் ரெடி ஆகிடும். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பொரியல் பண்ணிடலாம், முட்டைக்கோஸ் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் முட்டைக்கோஸ் வந்துட்டு. ஸோ இது வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் இந்த மாதிரி நார்மலாக கீழே தண்ணி ஊற்றிட்டு அந்த பாயில் பண்ணுற அந்த வேக வைக்கிற ஒரு பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் மேலே இந்த மாதிரி முட்டைக்கோஸ் போட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து முந்தின நாள் வாங்கியிருந்தது வந்து அந்த காம்பெல்லாம் நான் எப்போயுமே எடுத்து ஒரு டிஷ்யூ கவர் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அப்படி வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா பச்சை மிளகா வந்து நிறைய அழுகாது. இல்லை இந்த கவர்லேயே வச்சுட்டோம்னா சம்டைம்ஸ் ஒரு 2 அழுகுனா கூட அது அப்படியே சேர்ந்து நிறையா அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி தனியாக பாக்ஸ் போட்டு நான் பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணிடுவேன்.
ஸோ முட்டைக்கோஸும் வெந்துடுச்சு. அது ரொம்ப நேரம்லாம் வேகணும் அவசியம் இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து அது ஆவியிலேயே அது வெந்துடும் நல்லாவே. ரொம்பலாம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பருப்பு வேக வச்சிருந்தாலே அது விசில் போனதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சம் தாளித்து ஊற்றிடணும். அது கொஞ்சம் பூண்டு போட்டெல்லாம் தாளித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே முட்டைக்கோஸ் பொரியலுக்கு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அந்த எண்ணெய் சூடாகிற கேப்பில் இங்கிட்டு கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து தட்டி வச்சுக்கிட்டேன். அந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு எண்ணெய் சூடானதும் சீரகம், கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. தாளித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகாவை கட் பண்ணி அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் அந்த வேக வச்சுருந்த அந்த முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப நம்ம வேக வைக்கணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி முட்டைக்கோஸ் வந்து வதங்கிடுச்சு. ஸோ அதில் அந்த மஞ்சப்பொடி உப்பு போடுறதுனால அந்த மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினா போதும். இது சைட் பை சைடாக வந்து நான் வந்து பருப்புக்கு தாளிச்சுக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் கடலெண்ணெய், கொஞ்சம் நெய், அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா வதங்கணும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த பூண்டு இடித்து போட்டதுனால. இது வந்து நார்மல் நம்ம பருப்பு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பருப்பு வச்சோம் அப்படின்னா பசங்களும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்னி பீன்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் முந்தின நாள் நைட்டு. ஸோ அதை எடுத்து குக்கரில் வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன். தாளிச்சதை பருப்பில் கொட்டி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ரைஸு வந்து வடிய வச்சுருந்ததும் எடுத்து வச்சாச்சு. முட்டைக்கோசும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து தேங்காய், கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அதையும் வந்து நம்ம இறக்கி வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். ஸோ இங்கே அந்த கிட்னி பீன்ஸ் வந்து மட்டும் ரெடி ஆகணும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க லஞ்சுக்கு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். அந்த கிட்னி பீன்ஸ் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் விசில் வந்ததுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விசில் எடுத்து விட்டு தான் இறக்குனேன் நான். அவசரமாக லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகாமல் இருந்தது. திரும்ப ஒருக்கா அப்புறம் நான் விசில் வச்சுட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பயிர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அப்புறம் பசங்க வந்து எப்போயும் பருப்பு சாதம்னா மீனாட்சி சாப்பிடவே மாட்டா. பட் அன்றைக்கி உள்ள அந்த பருப்பு வந்து ரொம்பவே நல்லா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் நான் கழுவி வச்சுட்டேன். உடனே பசங்க வந்து டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க அவங்க வீட்டுக்கு போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த டே வந்து ஈவினிங் வரை அப்படி போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் பருப்பு மீதி இருந்தது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னா தோசை ஊற்றலாம், தோசைக்கு வந்து சாம்பார் ஆக்கிடலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய், அதில் கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை போட்டுட்டு அந்த தக்காளி மசிஞ்சதும் அதில் உப்பு, பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஸோ புளி தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. ஏன்னா ஆல்ரெடி இந்த பருப்பு நான் பண்ணும்போதே கொஞ்சம் புளி தண்ணி பருப்பில் ஊற்றிருந்தேன். ஸோ பருப்பு சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் நான் புளி தண்ணி எதுவும் ஊற்றலை சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீதி இருந்துச்சு இல்லையா மிச்சம் லெஃப்ட் ஓவர் பருப்பு, அதை வந்து இந்த மாதிரி சாம்பாருக்குள்ளே ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இங்கிட்டு சைடு வந்து எள்ளு பொடி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை நல்லெண்ணெயில் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வர நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 8 காஞ்ச மிளகா, புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, அந்த புளியும் சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இங்கிட்ட சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது அந்த காஞ்ச மிளகாவும் புளியும் அந்த பேன்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ நான் அரைக்கிறேன் பார்த்திங்களா, இந்த எள்ளு பொடி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு பேஜில் வந்து நான் அந்த ரெசிபி பார்த்தேன், ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு, கரெக்டாக நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு கருப்பு உளுந்து, உடச்ச கருப்பு உளுந்து, அது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரை
வறுத்துட்டு அதையும் எடுத்து தனியாக வச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா பொருளையும் தனித்தனியாக நான் வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும், ஒன்றா போட்டு வறுக்காமல். அதுக்கப்புறம் எவ்வளோ கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே அளவு 1/2 கப்பு கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எள்ளு பொடிக்கு ஒயிட் எள்ளு சேர்க்காதீங்க, கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வர நல்லா வந்து அந்த ட்ரை ரோஸ்ட்டே பண்ணணும். இதுக்கெல்லாம் ஆயில் ஊற்றக்கூடாது, எள்ளுக்கும் உளுந்துக்கும். ஸோ இதெல்லாம் வறுத்துட்டு ஒரு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் வந்து சர்க்கரை, வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, வெல்லம், அதில் அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இங்கிட்டு பசங்களுக்கு வந்து சும்மா நொயின்ட்டே இருந்தானுங்க பசங்க. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி யோகா கிட்ஸ் யோகா ஒரு சேனலை போட்டுவிட்டு சும்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1/4 மணி நேரம் பண்ண விட்டுட்டு இருந்தார். இப்போ எள்ளு பொடி அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எள்ளு பொடி வந்து ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்து ஏசி ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வெளியவே வச்சுட்டேன் ரூம் டெம்பரேச்சர்லே. பட் இந்தியாவில் இருக்கோம் நம்ம அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மந்த் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் அதனால். ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு நாங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஃபேமிலியாக உட்காந்து. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.